மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஒரு அழித்தொழிப்பு கொள்கையை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். மே மாதம் 22ஆம் தேதி ஒரே நாளில் 27 மாவோயிஸ்டுகள் இந்திய ராணுவ படையினரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய படுகொலைகளை இவர்களுடைய அனைத்து இந்த கட்சிகளின் சார்பில் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் நிறைந்துள்ள கனிம வளங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, உள்நாட்டு பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இத்தகைய அழித்தொழிப்பு நடவடிக்கையிலே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. தங்களுக்கு பிடிக்காத கொள்கை உடையவர்களை எல்லாம் அழித்தொழிப்பது என்று முடிவெடுத்தால் இது ஜனநாயக நாடாக நிச்சயமாக இருக்காது. இத்தனைக்கும் மாவோயிஸ்டுகள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பலமுறை சொன்னதற்கு பிறகும் பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று பிடிவாதமாக இந்த அழித்தொழிப்பு நடவடிக்கையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மேற்கொண்டிருப்பதை கண்டித்துத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அங்கு தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கக்கூடிய போலி மோதல்கள் சம்பந்தமாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ஆதிவாசி மக்கள் மீது விடப்பட்டிருக்கிற அந்த கொடூரமான அடக்குமுறை என்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். கனிம வளங்களை, வன வளங்களை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்ப்பதை உடனடியாக கைவிட வேண்டும். ஆதிவாசி மக்களுடைய வன உரிமையும் நில உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வற்புறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், போன காங்கிரஸ் ஆட்சியிலையும் சரி, இப்ப பிஜேபி ஆட்சியிலையும் சரி, உள்நாட்டு பாதுகாப்பிற்கு இந்த மாவோயிஸ்டுகள் பெரிய குந்தகம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியா அது நடவடிக்கை எடுக்கப்படுது. தேசிய கட்சிகள் எல்லாமே இந்த மாவோயிஸ்ட் ஒழிப்புல தீவிரம் காட்டுது. இல்லை, மாவோயிஸ்டுகளுடைய அழித்தொழிப்பு கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதே நேரத்தில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளின் மீது பேச்சுவார்த்தை நடத்தவும், கோரிக்கைகள் மீது பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணவும் ஆட்சியாளர்கள் முன்வருவதற்கு பதிலாக அடக்குமுறை ஏவுவதை நாங்கள் ஏற்கவில்லை. ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக யார் கருத்து சொன்னாலும் அவர்களை அர்பன் நக்சல் என்கிற பெயரில் அவதூறு பரப்புவது அல்லது அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது, அவர்களை சிறையிலே அடைப்பது என்பதை பிஜேபி அரசாங்கம் வழக்கமாக வைத்திருக்கிறது. பொதுவாக வெறுப்பு அரசியல் என்பதை அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள். அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக, ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக வெறுப்பு அரசியல் என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக கடைபிடித்து வருகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த மாவோயிஸ்ட் இயக்கமே அழிக்கப்படும் வரை விடமாட்டோம்னு அமித்ஷா சொல்றாரு. தொடர்ச்சியா இதுக்கான ஆபரேஷன் தொடர்ச்சியா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் மே மாதம் 31ஆம் தேதிக்குள் முற்றிலும் மாவோயிஸ்டுகளை அழித்தொழித்து விடுவோம் என்று ஒரு வெறித்தனமாக அமித்ஷா அவர்கள் அந்த மாதிரி அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அழித்தொழிப்பதன் மூலமாக எதை சாதிக்க போகிறார்கள் என்று சொன்னால், சத்தீஸ்கர் மாநிலத்தையே பன்னாட்டு கம்பெனிகளுக்கு விற்பனை செய்வது, அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகளையும் சேர்த்து அப்புறப்படுத்துவது, அவர்களுடைய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவான, பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இத்தகைய செயலிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆர்கேஎஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஒரு மதிப்பிற்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டதை போல 4 கட்சிகளும் சேர்ந்து இணைந்து அநேகமாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிற பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான வேண்டுகோள் விடுத்து அறிக்கை வெளியிட்ட பொழுதே ஒரு விஷயத்தை தெளிவாக எங்கள் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கோம். குறிப்பாக மாவோயிஸ்டுகள் தேர்ந்தெடுக்கிற பாதை, அந்த ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்கிற அந்த பாதையை நாங்கள் யாரும் ஏற்கவில்லை. அந்த பாதை தவறான பாதை, அது வேறு. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது மாவோயிஸ்டுகளை முற்றிலுமாக அழிக்கிறோம் என்கிற பெயரால் பழங்குடி மக்களை, ஜார்க்கண்டில் மட்டுமல்ல ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் வனப்பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்களை அழிப்பதற்கான ஒரு யுத்தத்தை மாவோயிஸ்ட் அழிப்புகள் என்கிற பெயரால் ஒன்றிய பாசிச அரசு, ஒன்றியத்திலே அமைந்திருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் என்பது ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம், ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கையுடைய அரசாங்கம் அல்ல. ஆகவே அந்த பாசிஸ்ட் அரசாங்கம் மாவோயிஸ்டுகளை ஒழிக்கிறோம் என்கிற பெயரால் பழங்குடி மக்களை அழித்து வனத்தில் உள்ள வனங்களை எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்வதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஐக்கிய முன்னணி ஆட்சியில் இருந்த பொழுது
வன பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதை அமல்படுத்துவதற்கு மாறாக அந்த சட்டத்திற்கு புறம்பான முறையில் வனத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்று துடியாக துடிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக மாவோயிஸ்டுகள் போராடுகிறார்கள், இடதுசாரிகள் போராடுகிறார்கள், தீவிரமான கருத்துடையவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு எதிரான முறையில் கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய இதுவரைக்கும் செத்தவருடைய எண்ணிக்கையை கணக்கிட முடியல. அதில் இறந்தவர்கள் அத்தனை பேரும் மாவோயிஸ்டுகள் மட்டுமல்ல, மாவோயிஸ்டுகளை மட்டும் அவர்கள் கொலை செய்யவில்லை. மாவோயிஸ்டுகள் என்கிற பெயரால் அந்த முகமூடியை அணிந்து கொண்டு பழங்குடி மக்களையும் சேர்த்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோதமான செயல். தோழர் சண்முகம் குறிப்பிட்டதைப் போல அவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என அறிவிக்கிறார்கள். ஆயுதம் தாங்கி போராடுகிறவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், எங்களை அழைத்து பேசுங்கள் என்று ஒரு முறையெல்லாம் பல முறை கூறிவிட்டார்கள். நாங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் ஏற்க மாட்டோம், நீ ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு எங்களிடம் சரண்டர் ஆக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் 2026 மார்ச் 31க்குள்ளாக முற்றிலுமாக மாவோயிஸ்டை அழித்து ஒழித்து முடித்து விடுவோம் என்று மிகுந்த அகங்காரத்தோடு அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார். இதுவரையில் நடைபெற்ற இந்த படுகொலைகள் குறித்து ஒரு விரிவான ஒரு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் என்ன நடந்தது என்கிற உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆகவே மாவோயிஸ்ட் என திரும்ப திரும்ப சொல்லி அவர்களை அழிப்பதாக சொல்லி ஏதோ அவர்களால் நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து, தேசத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்று ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பி தங்களது தவறுகளை மூடி மறைப்பதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்கிறது. அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக நாடு முழுவதும் நடைபெறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் அண்மை காலமாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆபரேஷன் கார்கல் என்கிற பெயரில் ராணுவ நடவடிக்கையை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொண்டுள்ளது. இது நக்சல்வாதிகளை அழித்தொழிக்கும் நடவடிக்கை என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் அங்கு வாழும் பூர்வீக குடிகளான பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையாகும். ஆகவேதான் வட இந்திய, குறிப்பாக மத்திய இந்திய மாநிலங்களில் உள்ள மனித உரிமை ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் பலரும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இடதுசாரி இயக்கங்களான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் ஆகிய கட்சிகள் தேசிய அளவில் இந்த ராணுவ ஒடுக்குமுறையை எதிர்த்து குரல் கொடுத்து வருகின்றன. இடதுசாரி இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து இந்த மக்கள் விரோத நடவடிக்கையை, இனப்படுகொலை நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் தொடர்புடைய தலைவர்களோடு இந்திய ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிரதமருக்கு கடிதம் எழுதினோம், அறிக்கையை வெளியிட்டோம். இன்று இடதுசாரிகள் இயக்கங்களோடு இணைந்து இந்த போராட்ட களத்திலும் இருக்கிறோம். உடனடியாக அமித்ஷா அவர்கள் ஆபரேஷன் காகர் என்கிற நடவடிக்கையை கைவிட வேண்டும், மக்கள் மீதான இந்த ஒடுக்குமுறையை கைவிட வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தும். நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பீங்களா? கட்டாயமாக குரல் கொடுப்போம். சிபிஐஎம்எல் லிபரேஷன் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காடுகளிலும் மலைகளிலும் குட்டி கிடக்கிற கனிம வளங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் தாரை வார்ப்பதற்கு தடையாக இருக்கிற அந்த ஆதிவாசிகள் மீதும் மாவோயிஸ்டுகள் மீதும் மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறையை பாசிச இந்த ஒன்றிய அரசு ஏவி இருக்கிறது. அதனுடைய நோக்கம் அந்த சத்தீஸ்கரில் இருக்கிற கனிம வளங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு திறந்து விடுவது, கொள்ளையடிக்க வழிவகை செய்து கொடுப்பதுதான். எனவே பலரும் என்ன கேட்கிறார்கள் என்றால், மாவோயிஸ்டுகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தான் நிறைய கேட்கிறாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதனுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இந்த ஒன்றிய அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் புறம்பாக மாற்று கருத்திருப்பவர்களை அழித்தொழிக்கிற நடவடிக்கை சரியானதல்ல. எனவே அமைதியான முறையில் அவர்களிடத்திலே அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஏதோ மாவோயிஸ்டுகள் மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கிற பஸ்தர் பகுதிகளிலே சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற ஆதிவாசி பழங்குடி மக்களுக்கான நீதி, பாதுகாப்பான வாழ்க்கை,
அதை உத்தரவாதப்படுத்துவதற்கு நாடு முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளும் எம்மை போன்ற அரசியல் கட்சிகளும் நிச்சயமாக அந்த மக்களுக்கு துணையாக இருப்போம். இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதற்காக தான் இடதுசாரிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை இங்கே துவங்கி இருக்கிறோம். அடுத்த கட்டமா உங்களுடைய போராட்டம் என்னவா இருக்கும்? இது என்னுடைய அடையாள போராட்டம். தேசிய அளவில் இதற்கான குரல் இப்போது வலுப்பெற்று வருகிறது. தேசிய அளவில் இடதுசாரிகள் இதர ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து வருகிறார்கள். அந்த களத்தில் நாங்கள் தொடர்ந்து அவர்களோடு ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு ஆபரேஷன் காகர் திசை திருப்பும் நடவடிக்கை இல்லை, அதுக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியே ஆபரேஷன் காகர் நடந்துகிட்டு இருந்து பலாயிரக்கணக்கான ராணுவ துருப்புகள் அங்கே போய் இறக்கியிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான ராணுவ முகாம்கள் அங்கே நிலை கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் உள்நாட்டு மக்களை, மண்ணின் மைந்தர்களை, பூர்வீக குடிகளை நசுக்குகிற நடவடிக்கை.